ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நித்தியம் டிவி நேயர்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு நிச்சயமாய் பதிலளிப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நிச்சயமாக நான் பதிலளிப்பேன். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை வாசிப்போம். பாபிலோனிலிருந்து கூக்குரலின் சத்தமும் பாபிலோனை பாழாக்குகிறவன் அதன் மேல் வருகிறான். அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள். அவருடைய வில்லுகள் முறிந்து போகும். சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். ஹல்லேலூயா. இங்க கடைசி வரிகளை நாம் வாசிக்கும் பொழுது, சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளின் பிரகாரமாக சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? நிச்சயமாக உங்களுக்கு பதில் அளிப்பாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்க, கடந்த ஆண்டுல அநேக காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்திருப்பீங்க. அநேக வியாதிகள், பலவீனங்கள், கடன் பிரச்சனைகள், ஏழ்மை நிலைமைகள், அநேக நேரங்கள்ல நிந்தைகள், அவமானங்களோடு கூட அநேக காரியங்களுக்காக ஜெபித்திருப்பீங்க. எந்த காரியத்துக்குள்ளும் ஒரு மாற்றம் உண்டாகலன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் காணப்பட்டிருக்கிற உங்களை பார்த்தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த புதிய ஆண்டுல சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிக்க போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க என்னோடு கூட சேர்ந்து ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக இந்த புதிய ஆண்டுல உங்களுக்கு நிச்சயமான பதிலை அளிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடந்து கொண்டு வரும்பொழுது, எகிப்திலிருந்து வரும்பொழுது, அன்றைக்கு அமலேக்கியர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அவங்கள பலசாலிகளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவர்களை வெட்டி போட்டுருவாங்க. அதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். யாரும் பார்க்கலன்னு தெரியாது, ஆனால் தேவன் ஒருத்தர் மாத்திரம் பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது, இஸ்ரவேலில் ஒரு ராஜாவை கர்த்தர் ஏற்படுத்தினார். அந்த ராஜா வந்த உடனே முதல் ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அன்றைக்கு ஏன் ஜனத்தை வழிநடந்து கொண்டு வரும்பொழுது அவர்களை வழிமறித்து அவர்களை வெட்டி போட்டாங்க பற்றி அமலேக்கியர், அந்த அமலேக்கியரை ஒன்றுமில்லாமல் அவர்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்? சுட்டெரித்து போட்டுருணும். அவங்க ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு பால் குடிக்கிற பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரையும் என்ன பண்ணு? அழிச்சு போட்டு நீ வந்துடணும்னு சொல்லிட்டு சவுலுக்கு கர்த்தர் ஒரு கட்டளையிடுறார். அப்போ பாருங்க, சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் பதிலளிக்கார். தம்முடைய பிள்ளைகளை யாரெல்லாம் வேதனைப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் அவர்களை கலங்க பண்ணினார்களோ, அவர்களை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்க வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியை, உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுக்கு எதிர்ப்பாய், உங்களுக்கு விரோதமாய் யார் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அந்த நபர்களை கர்த்தர் இந்த ஆண்டுல சந்திக்க போகிறார். அந்த பிசாசின் கிரியைகளை கர்த்தர் இந்த ஆண்டுல அழிக்க போகிறார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பதில் அளிப்பார். கடந்த ஆண்டுல என்ன காரியங்களுக்காக நீங்க ஜெபித்தீர்களோ எல்லா ஜெபத்திற்குமே கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ண போறாரு? பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம் இருக்கு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இங்கே அன்னாளை குறித்து பார்க்கிறோம். அன்னாள் என்ன பண்றாங்க? பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க கணவருக்கு 2 மனைவி. முதல் மனைவி அன்னாள், 2வது மனைவி இவங்களுக்கு 10 பிள்ளைகள் இருக்காங்க. அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாமல் இருந்தது. அப்போ அன்னாள் ஒவ்வொரு தடவை என்ன பண்ணுவாங்க? ஆலயத்துக்கு போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மகளுக்கு எந்த ஒரு அற்புதம் நடக்காதது போலவே இருந்தது. ஆனால் இந்த ஆண்டுல அந்த மகள் போன அந்த நாள்ல கர்த்தர் அந்த மகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. அவள் போய் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீர் என்று சொன்னால் அந்த பிள்ளையை நான் உமக்கே கொடுப்பேன் என்று சொல்லி அந்த பிள்ளையை தேவனுக்கு என்று அர்ப்பணித்து அந்த மகள் ஒரு பொருத்தனை பண்ணி தீர்மானம் பண்ணி கொண்டாங்க. பாருங்க, அந்த மகள் எப்பொழுது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்களோ அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. அதிலேயே 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது,
சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள். ஹல்லேலூயா. பாருங்க, ஜெபத்திற்கு பதில் வரலன்னு சொல்லிட்டு பேசி கொண்டிருக்காதீங்க. நீங்க ஜெபிப்பீங்கன்னு சொன்ன நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் அளிக்க வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு கூட என் அன்பு தேவஜனமே, நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பதில் செய்ய போகிறார். அன்றைக்கு அன்னாள் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கடந்து போயிட்டே இருப்பாங்க. போறப்பெல்லாம் அவங்களுக்கு பதில் கிடைக்கல. ஆனால் அந்த ஆண்டுல அவள் போய் மனம் கசந்து அழுத பொழுது தேவன் அந்த மகளை ஜெபத்தை கேட்டு அந்த மகளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே போல இன்றைக்கு கூட ஜெபத்திற்கு பதில் வரலன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்தான் கர்த்தர் சொல்ல, நான் நிச்சயமாக பதில் அளிப்பேன். ஒருவேளை பிள்ளை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிக்க போகிறார். உங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு பிள்ளை செல்வத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த புதிய ஆண்டுல நீங்கள் கர்ப்பம் தரிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியை, சோர்ந்து போகாதீங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன், நம்முடைய ஜெபங்களை தள்ளாதவர். அவர் திக்கற்ற பிள்ளையுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தெல்லாம் அங்கீகரிக்கிற தேவன். ஆகவே இந்த நாள்ல கூட கர்த்தர் சொல்றாரு, சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிப்பார் என்று சொன்னது போல இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமான பதில் அளிக்க போகிறார். இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்தே கர்த்தர் உங்களுக்கு பதில் செய்ய போகிறார். என்னென்ன காரியங்களை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்துக்குள்ளாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்றாரு, இதோ அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாய் ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த வருடத்தின் துவக்கத்துல ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். விசுவாசித்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. மார்க்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா. அங்க 26ஆம் வசனத்துல மிகவும் அழகாய் எழுதப்பட்டிருக்கு, அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்டு. எத்தனையோ வைத்தியர்கள்கிட்ட போயிட்டங்க, எங்கே போனாலும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கலங்க, என் வாழ்க்கையில் இந்த வியாதி நீங்கவே மாட்டேங்குது. நிறைய பேர் பாருங்க, சுகர் பிரச்சனை, நிறைய பேர் உதிரப்போக்கு, நிறைய பேர் ஆஸ்துமா பிரச்சனை, அலர்ஜி பிரச்சனை, ஒரு சிலர் தோல் வியாதிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்குங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், கிட்னி ப்ராப்ளத்தினால படுத்த படுக்கையாயிட்டு அவங்க பக்கவாதத்து நிமித்தமாக எழுந்துக்க முடியாமல் இப்படி படுத்த படுக்கையான ஒரு நிலைமைகள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களை பார்த்து சொல்ல, நான் நிச்சயமாய் பதில் அளிப்பேன். நீ படுத்த படுக்கையா இருக்கும் பொழுது எத்தனையோ நாட்களை நோக்கி விண்ணப்பம் பண்ண பாத்தியா, அந்த ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன். உன் வியாதியின் நேரத்துல நீ வேதனைப்படும் பொழுது ஒரு ஜெபத்தை செய்த பாத்தியா, அந்த ஜெபத்துக்கு நான் ஒரு பதில் செய்ய போகிறேன். கர்த்தர் இன்றைக்கு வியாதியோடு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே உங்களை பார்த்துதான் சொல்றாரு, உங்கள் வியாதியை நான் விலக்குவேன். அன்றைக்கு 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தேவ சமூகத்துல நோக்கி, நான் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் தேவன் எனக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட ஓடி வந்து தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. தொட்ட மாத்திரத்துல 12 வருடமாய் இருந்த அந்த உதிரப்போக்கு நின்று போயிற்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பதில் அளிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த வார்த்தை யாரெல்லாம் இன்றைக்கு விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீங்களோ உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமாக உங்கள் வியாதியில நான் ஒரு பதில் செய்வேன். இந்த புதிய ஆண்டுக்குள்ள நீங்கள் கடந்து வந்துட்டீங்க பாத்தீங்களா, இந்த புதிய ஆண்டுல உங்களுடைய வியாதிகள் நீங்க போகுது. ஹல்லேலூயா. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் மாற போகுது. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுறதான எல்லா விதமான ஏழ்மை நிலைமைகள், வறுமை நிலைமைகள், ஆசீர்வாத குறைவுகள், சமாதான குறைவுகளை கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த நாளில் கூட அன்பு சகோதரனே சகோதரியை, சோர்ந்து போய் காணப்படாதீங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
இப்போ பாருங்க, தேவ சமூகத்தில் இந்த மகள் 12 வருடமாய் வியாதியோடு கிடந்த மகள் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. கர்த்தர் அந்த மகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். அது மாத்திரமல்ல, யாத்ராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் 24ஆம் வசனத்தெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடமாய் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அப்போல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இரக்கம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி, இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டு தேவனை நோக்கி பார்த்தாங்க பாருங்க. அந்த ஆண்டுல அவர்களுக்கு கர்த்தர் ஒரு பதில் செய்தார். ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ 430 வருஷம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. ஆனால் கடைசியில் சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் அவங்க ஜெபத்துக்கு எல்லாவற்றுக்குமே கர்த்தர் பதில் செய்தார். ஹல்லேலூயா. அவர்களை கர்த்தர் விடுதலையாக்கினார். அவர்கள் பெருமூச்சை கர்த்தர் கேட்டாராம். கேட்டு மோசையை கர்த்தர் ஏற்படுத்தி அவர்களை விடுதலையாக்கி கர்த்தர் திரும்பவும் பாலும் தேனும் ஓடுகிற நல்ல கானான் தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தாராம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் அளிப்பார். அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அடிமைத்தனம் என்று சொன்னால் பாவம் ஒரு அடிமைத்தனம், சாபம் ஒரு அடிமைத்தனம், வியாதி ஒரு அடிமைத்தனம், கடன் ஒரு அடிமைத்தனம். பாருங்க, கடனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க காலம் என்ன பண்ணுவாங்க? அம்மா கடன் வாங்கினாங்கன்னா அவங்க பிள்ளைங்க அப்படி தலைமுறையாய் அந்த பழக்கம் அப்படியே வந்து அவங்களை கடனுக்கு நேராக கொண்டு வந்து சம்பாதிக்கிற பணம் முழுவதுமே அந்த கடனுக்கே அடைச்சிட்டு அவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நிச்சயமாக நான் பதிலளிப்பேன். கடந்த ஆண்டில் கடனுக்காக போராடி ஜெபித்தீங்களா? அடிமைத்தன வாழ்க்கையில் இருக்கிற நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்காதான்னு சொல்லி ஏக்கத்தோடு காத்து கொண்டிருந்தியா? இந்த ஆண்டில் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு நிச்சயமாக நான் பதில் அளிப்பேன். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடாதவர், தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர். ஆகவே உங்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்கே பாருங்க, இங்கே ரெபேக்காலுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்குது. 21ஆம் வசனத்தை 22ஆம் வசனத்தெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெபேக்காலுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்குது. அவங்க கணவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ரெபேக்காலுக்காக ஜெபம் பண்ணுறாரு. அந்த மகளுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்து இரட்டை பிள்ளைகள் தங்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இப்போ பாருங்கள், ஈசாக்கு போய் தேவ சமூகத்தில் போயிட்டு ஜெபம் பண்ணுறாரு. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் பதில் கிடைக்கல. ஆனால் நிச்சயமாக பதிலளிப்பேன்னு சொன்ன தேவன் அவர்கள் அந்த விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது இரட்டை பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ரெபேக்காளுடைய வயிற்றில் 2 பிள்ளைகளும் மோதி கொண்டிருக்கும் பொழுது இப்படியானால் எனக்கு எப்படியோன்னு சொல்லிட்டு ரெபேக்காள் தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த மகளுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு, உன்னுடைய கர்ப்பத்தில் 2 ஜாதிகள் உண்டாயிருக்கு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்றார். ஆகவே என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் போய் ஒரு கேள்வி கேட்டால் கர்த்தர் நமக்கு பதில் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில கடந்த ஆண்டுல நீங்கள் என்னென்னமோ காரியங்களுக்காக ஜெபித்திருப்பீங்க. எந்த காரியங்களும் பதில் வரலன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களுக்கு நிச்சயமாக பதில் அளிப்பார். எந்தெந்த காரியத்துல எனக்கு பதில் வரலன்னு சொல்லிட்டு வேதனையோடு கலக்கத்தோடு இன்றைக்கு கூட இனி நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இனி நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன், இனி கர்த்தரை தேட மாட்டேன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த புதிய ஆண்டுல உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், உங்கள் கரங்களை திடப்படுத்துங்கள், உங்கள் முழங்கால்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் மீண்டும் ஜெபிக்கிற மகனாய் ஜெபிக்கிற மகளாய் மாறுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் பதில் அளிப்பார். அன்றைக்கு சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு எப்படி ஒரு சரி கட்டுதலை கர்த்தர் ஏற்படுத்தினாரோ, அன்றைக்கு எப்படி நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி ஜெபித்த பொழுது அவர்களுக்கு பதில் கொடுத்தாரோ, இன்றைக்கு நீங்கள் ஜெபித்தாலும் உங்களுடைய ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர். ஆகவே அவர் உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார்.
ஆகவே இந்த புதிய ஆண்டில் தேவனை நோக்கி பாருங்கள், அவர் நிச்சயமாக பதிலளிப்பார், ஒரு மாற்றமும் இல்லை. ஆகவே என்னோட கூட இணைந்து ஏசப்பா எனக்கும் ஒரு பதில் செய்யுங்கன்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பதில் செய்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நிச்சயமாகவே பதிலளிப்பேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த ஆண்டில் இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக எல்லாம் ஜெபித்தார்களோ எல்லா காரியங்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் பதில் செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். தேவ கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆவியானவரே, இந்த பிள்ளைகளின் வழிநடத்தும். இந்த நிகழ்ச்சியை பார்த்த அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.